என்ன சொல்லுவாரு, க்ளோசிங் முடிஞ்சிச்சுன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாரு. பார்த்து சீக்கிரம். என்ன டீங்க இடமே இல்ல. இப்ப பாரு கோகுல். நான் நூடுல்ஸ் மண்டா இப்படி கத்துதா? சரி மறைக்காத சொல்லி. போயிட்டு 4 சேரும் பெரிய டேபிளும் தூக்கிட்டு வாங்க அங்க இருந்து. சரி சரி. நான் வருங்கால பொண்டாட்டி கூட இப்படி ஆர்டர்லாம் போட மாட்டா போல. இந்த நூடுல்ஸ் மண்டா கிட்ட என்னெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு. சரி சரி போய் எடுத்துட்டு வரேன் மறைக்காத. வாழ ராகேஷ் போய் பெரிய டேபிள தூக்கிட்டு வரோம். வா. சரி முருகேசன், இப்போ என்னன்னு கேட்டுட்டு வரேன். பாஸ் 2 வாட்டி ஃபோன் பண்ணிட்டாரு. சரி. ஹலோ முருகேசன் சார். சார் இன்னைக்கு எங்க கூட லஞ்ச் பண்றீங்களா? நான் இப்போதான் சாப்பிட்டேன் வசுந்தரா. நெக்ஸ்ட் டைம் நம்ம டீம் லஞ்ச் பண்ணலாம். வசுந்தரா, முருகேசன் சாருக்காக நான் கேசரி கொண்டு வந்திருக்கேன். அதை சாப்பிட சொல்லிட்டி. ஏன் டீ அதை நீ சொன்னா என்னவா? சொல்லிட்டி நீனா டக்கு டக்குன்னு பேசிடுவேன். எனக்கு பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். ரொம்ப தான். சார் ஒரு நிமிஷம். ஜென்னி உங்களுக்காக கேசரி எடுத்துட்டு வந்திருக்காளாம். கொஞ்சம் சாப்பிடுங்க சார். அப்படியா? ஏன் ஜென்னி, அது விசேஷமா? எங்களுக்காக கேர் பண்ணி பேசுனீங்களா சார்? மாதிரி வீட்டுக்கு போய் வேலையெல்லாம் செஞ்சு எங்களுக்கு மெயில் போட்டிருக்கீங்க. அதனால என்னால் முடிஞ்சது சின்னதாக ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால என்ன? நான் தங்கச்சி இப்படி லேட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா நான் விடுவேன் அந்த மாதிரி. சரி சார், கொஞ்ச நேரம் உட்காருங்க. பார்த்து தூக்கிட்டு வாழ. இங்க முன்னாடி போடுங்க. ஓகேவா டீம் நூடுல்ஸ் மண்டா? போடு போடு. சரி வா, லஞ்ச் பேக் அங்கே வச்சுட்டோம்ல. அந்த கேசரி எடுத்து கொடு. இந்த வசுந்தரா டேஸ்ட் பண்ணுங்க சார். ரொம்ப டேஸ்டா இருக்கு ஜென்னி, சூப்பர். அவெல்லாம் செஃப் ஆக வேண்டியவ சார். இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. சரி. ஒரு ஸ்பூன் சாப்பிடறதுக்கு நீ கேசரி மெனக்கிட்டு கிண்டி கொண்டு வந்திருக்கா. சரி ஒரு ஸ்பூனாச்சும் சாப்பிட்டாரலாம். இல்ல கோகுல், சேர்னா உங்க ஐயாவா எடுத்துட்டு வருவாரு. ஏட்டி எலும்பு கூடு அது கூடமா எடுத்துட்டு வராம நின்றுட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம். மூக்குல குத்திரம் பத்துக்கா எலும்பு கூட மாதிரி எலும்பு கூடு மாதிரி தான் இருக்கா. என்னன்னா குண்டாவா இருக்கா? இதெல்லாம் உனக்கு என்னல தெரியும்? 0 ஃபிகர்ல இது. சரி சரி, ஆளுக்கு ஒரு சேரா தூக்கிட்டு வாங்க. வசு பின்னாடி 2 சேர் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா. எப்படிங்க பாத்தியா? முருகேசன் சாருக்குள்ள ஃபேமிலி போட்டோ எடுத்திருக்கு. அப்படியா? காட்டு காட்டு. எங்கேயோ பார்த்துருக்கேன். ஹலோ ஹலோ மேடம், ஏன் பார்த்துட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. சாப்பிட்றதுலாம் இருக்கட்டும் மேடம். போட்டோ பார்த்து என்னமோ சிரிச்சுட்டே இருந்தீங்க, என்ன? ஒன்றும் இல்லை டி, முருகேசன் சார் சின்ன பிள்ளைல எப்படி இருக்காங்கல்ல, அதை பார்த்து தான் கேட்குதுங்க. சரி அந்த ஃபோட்டோ கூட போகும்போது கொடுத்துட்டு போகலாம். இருக்கட்டும் டி, போகும்போது சேர்ந்து தானே போவோம். அப்போ நான் தரேன். சரி சரி, பசி வயிற்ற கிள்ளுது, வாங்க சாப்பிடலாம். என்ன கேசரி எடுத்துக்கோங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில ஸ்வீட் சாப்பிடலாம். கேசரி பார்த்தாலே இப்பவுமே சாப்பிடணும் போல இருக்க. இருக்கட்டும் இருக்கட்டும், லாஸ்ட்ல நல்லா வச்சு சாப்பிடலாம். ஜென்னி, கோயிலில் கிடைக்கிற பிரசாதம் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கட்டி. சரி சரி சாப்பிடுங்க. எவ்வளோ வீட்டு ஜென்னி, உண்மை சொல்லு, என்ன ஆயிட்டு? ஃபோட்டோ பார்த்ததுலேருந்து நீ சரியில்லை, ஒழுங்காக சாப்பிடவும் இல்லை, எல்லாம் ஷேர் பண்ணிட்டா. நாங்கள் தான் சாப்பிட்ருக்கோம். ஒன்றும் இல்லட்டி வசு, இங்கே பாரு என்ன ஆயிட்டு சொல்லு. எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களா வசு? ஆமாம் மாப்பிள்ளை பார்த்துருக்கு. இப்போ என்ன? பொண்ணு பார்க்கறதுக்கு 3 பேர் வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாலாம். அதில் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களும் வந்திருந்தாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆன்டிக்கியோட பையனுக்கு தான் என்ன பார்க்க வந்திருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. ஏட்டி, அப்போ முருகேசன் சார் கட்டி ஒன்று பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. ஆமாம் ஏட்டி, வெக்கத்தை பாரு, என்ன வெக்கம். ஏட்டி உடனே போய் இதை முருகேசன் சார்கிட்ட சொல்லலாம் டி. ஏட்டி வசு ப்ளீஸ் டி, சொல்லாத டி. எதுக்கிட்டு இருக்கி? அரேஞ்ச் பண்ணி லவ் பண்ணுற குடுப்பனாலாம் எல்லாத்துக்கும் கிடைக்குமா? அப்படி இல்லை டி. அன்றைக்கி வந்து மாப்பிள்ளை ஃபோட்டோ வீட்டில் எனக்கு காமிச்சாங்க பார்த்துக்கோ. ஆனால் நான் பார்க்க மாட்டேன்ட்டேன். என் அண்ணன்ட்டையும் மைனிட்டையும் நீங்கள் நடத்தி வைங்க, நான் இந்த ஃபோட்டோலாம் பார்க்க மாட்டேன், கல்யாணத்தன்னைக்கு பார்த்தா போதும் அப்படின்னு வைராகியமாக சொல்லிட்டேன் டி. இது வரைக்கும் நான் ஃபோட்டோ பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் வீட்டில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் முருகேசன் சார் தானே வீட்டில் ஃபோட்டோ காமிச்சிருப்பாங்க. மாதிரி அவர் பார்த்துருந்தானே என்னை கண்டுபிடிச்சிருப்பாரு. அவரும் பார்க்காம எப்படி இருக்க முடியும்? பொண்ணு பார்க்காமலே வீட்டில் ஓகே சொல்லியிருப்பாரு. சரி இப்போ போய் கேட்டுட்டா போச்சு. வசு நீ கேளு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் தான் பொண்ணு அப்படின்னு சொல்லவே கூடாது நீ. சரி டி, மாதிரி டீம்லேயும் யார்ட்டையும் சொல்லிடாத ப்ளீஸ் டி. சரிம்மா தாயே, வா. ஏன் டி மூஞ்சி அப்படி வச்சிருக்கா? டி போச்சு, சிடுமூஞ்சி இங்கே உட்காந்துருக்கான் டி. உட்காந்துருப்பாங்க. இரு கோகுல்கிட்ட கேட்டா தெரிஞ்சிடும்.
இல்ல கோகுல். எஸ், ஹூஸ் திஸ்? கோகுல், முருகேசன் சார் எங்க? டெஸ்க்ல காணுமே அவரை. பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து முருகேசன் சார் ஒரே சைட் அடிக்கீங்களாம். அதுக்கு தான் மொட்டை பாஸ் அவருக்கு தனியா கேபின் கொடுத்துருக்காரு. ஜோக் அடிக்காதல சொல்லு. உண்மைக்கு தாண்டி நூடுல்ஸ் மண்டை. அவருக்கு டெம்பரரியா தான் அந்த டெஸ்க்ல உட்கார வச்சிருந்தாங்க. சரி, இன்னைக்கு கேபின் ரெடி ஆயிட்டுல, அதான் மொட்டை பாஸ் சார் அவரை கேபின்ல ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. இன்னொரு விஷயம் தெரியுமா? உங்க பக்கத்து டெஸ்க்ல சிடுமுஞ்சி சார் உட்காந்துருக்காரு. பக்கத்துல இருந்து கண்காணிக்கணுமா அவங்களெல்லாம். அது கேமரா உனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு? சும்மா ஜாலிக்கு. வாட்டி ஜெனி போலாம். மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். சார், கேஃபேட்டேரியால உங்க போட்டோ ஒன்று கீழே கிடந்துச்சு சார், எடுத்துட்டு வந்தேன். லஞ்ச் பண்ணிட்டு கிளம்பும் போது கீழே விழுந்திருக்குமா இருக்கும். ஆமா சார். இந்த போட்டோல இருக்கிறது உங்க அம்மாவும் அப்பாவுமா சார்? ஆமா, இதான் எங்க அம்மா அப்பா. ஓகே சார். நீங்க ஒரே பையனா சார் உங்களுக்கு? இல்ல, எனக்கு 2 தம்பி இருக்காங்க. அப்படியா சார்? ஃபேமிலி போட்டோன்னா எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்ல சார்? 3 பேர் தான் இருக்கீங்க, அதான் கேட்டேன். இது வந்து ஸ்கூல்ல பாராட்டு விழா இருந்துச்சு. அப்போ எங்க அம்மா அப்பா வந்திருந்தாங்க. அப்போ நான் ப்ரைஸ் வாங்கியிருந்தேன். அன்னைக்கு எடுத்த போட்டோ இது. கொஞ்சம் ஸ்பெஷல் மெமரினால இது என் பர்ஸ்லயே வச்சிருக்கேன். அப்படியா சார்? சரி சரி சார், தப்பா நினைச்சுக்காதீங்க சார். உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்க ஒரு டைம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அப்போ எங்களெல்லாம் கூப்பிடுறீங்களா? ஆமா, கூப்பிடுவேன். ஏன் கூப்பிட மாட்டேன்? டீம்லாம் நீங்க தானே, வரணும் கண்டிப்பா. சார், உங்களுக்கு பார்த்துருக்க பொண்ணு எப்படி இருப்பா? இப்படி கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல? ஏன் சார்? நான் இன்னும் அந்த பொண்ணை பார்க்கல. எங்க அம்மா தான் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. சரி, அவங்க எது பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவாங்கன்ட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். சார், பார்த்துருக்கலாம்ல. இப்பெல்லாம் நேர்ல பொண்ணு பார்த்தாலே எப்படி ஏமாத்திருந்தாங்க மேக்கப்லாம் போட்டு. நீங்க வேற போட்டோ கூட பார்க்கல அப்படின்னு சொல்றீங்க. நாளைக்கு பார்க்கும்போது கண்ணு 1.5 கண்ணா இருக்கும், கருப்பா இருப்பா. பிடிக்கலன்னா என்ன சார் பண்ணுவீங்க? அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அம்மா செலக்ட் பண்ணனது அப்படிலாம் சும்மா செலக்ட் பண்ண மாட்டாங்க. சரி, அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. கடவுள் படைச்சது எல்லாமே அழகு தானே. சரி சார், பாய். பாய். வாட்டி ஜெனி. ஜென்னி வா போலாமா? போலாம். நல்ல பல்ல காட்டு. கூப்பிட கூட காது கேட்காம என்ன ரசிச்சிட்டு இருக்கா பாருட்டி. அவங்களும் போட்டோ பார்க்கல. ஆமா, போட்டோ பார்க்காம தான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம பொண்ணு மாப்பிள்ளையும் சுத்திட்டு இருக்கீங்கன்னு. ஹலோ மேடம். என்ன? போதும் போதும், வெக்கப்பட்டது. வா போவோம். எவ்வளோ நேரம் ஆயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு இவ்வளோ நேரம் வெளியே சுத்திட்டு இருக்கோம். சிடுமூஞ்சி பார்த்தா கொண்டு போடுவாரு. எட்டி வாசு, நீ வேலையே ஓடாது போல இருக்கட்டி. எனக்கு என்ன பண்ண, செஞ்சுதானே ஆகணும் வேலை. ஆமா, கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, போட்டோவும் பார்க்கல. இப்போ என்னட்டி திடீர்னு காதல் வந்திருக்கு உனக்கு? இல்லட்டி, தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ போட்டோ வேற பார்த்து அவர் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டானா? சந்தோஷமா இருக்குட்டி. லைஃப்ல நான் இப்படி சந்தோஷமாலாம் இருந்தது இல்லட்டி. வீடு உண்டு, அண்ணன் மைனி எல்லாரும் தான் உலகம்னு இருந்தேன். இப்போ புதுசாக லைஃப்ல இன்னொருத்தர் வர போறாரு பத்தியா? ஆமா ஜென்னி, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது முருகேசன் சாரை நீ கல்யாணம் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல மனசுட்டி அவருக்கு. அவரை மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறது நீ கொடுத்து வச்சிருக்கணும் பார்த்துக்கோ. ஆனா அவர் அம்மாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி தெரியுது. அதுக்கு என்னட்டி, அம்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரவங்க, அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்குறவங்க தான் கண்டிப்பா பொண்டாட்டிக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் கரெக்ட் தான் டி. ஆனா உங்க மாமியார் ஆர்டர் போடுற கேரக்டரா இருந்தா என்ன பண்றது? மாதிரி இவரு அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு உன்னையும் இல்லட்டி அப்படி கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ட்டு. காதல் வந்துச்சுன்னா எது எல்லாமே கண்ணு மூடி மறைச்சிருவேன்னா. சரி வா போலாம். சிடுமூஞ்சி இந்நேரத்துக்கு செத்துருப்பாரு. ஜென்னி வாசோ, லஞ்ச் டைம் முடிஞ்சு 1 hour ஆயிட்டு. எங்க சுத்திட்டு இருக்கீங்க 2 பேரும்? சாரி சார், உங்களை தான் சார் தேடி கீழே போனோம். ஆனா நீங்க எங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க வந்தோம். கரெக்டா நீங்களும் இங்க நிக்கீங்க. என்னதுக்கு தேடி கீழே போனீங்க? சார், கிரெடிட் நோட்ல சைன் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதுக்கு தான். எடுத்துட்டு வாங்க, இப்போ சைன் பண்ணி கொடுக்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நாளையில இருந்து நீங்க ரெடார் ஆன் பண்ணிட்டு தான் வெளியே போகணும். என்ன 2 பேரும் திரு திருன்னு முழிக்கீங்க? நாளையில இருந்து கரெக்டா அப்சர்வ் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா டைம் மட்டும் பிரேக் போச்சு உங்க சம்பள பணத்துல இருந்து கட் பண்ணிடுவேன்.